வெல்கம் டு லிட்ரேச்சர் ஜான்ராஸ். ஜும்பா லஹிரி எழுதிய இன்டர்பிரிட்டர் ஆஃப் மெலடிஸ் ஷார்ட் ஸ்டோரி சம்மரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்டர்பிரிட்டர் ஆஃப் மெலடிஸ் is a collection of 9 short stories. இந்த 9 short stories ஓட டைட்டில் Interpreter of Melodies. In the name of Interpreter of Melodies, there is a story available. அந்த ஸ்டோரியோட சம்மரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Interpreter of Melodies. This is written by Jhumpa Lahiri. She is an Indian American. இந்த ஸ்டோரி பப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் 1999. இட் ஒன் த புலிட்சர் பிரைஸ் ஃபார் ஃபிக்ஷன். இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய தீம் வந்து ஒரு இந்தியன்ஸ்க்கும் இந்தியன் அமெரிக்கன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய லைஃப்பை வந்து பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்குது. தே ஆர் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் டாஸ். இவங்க தான் வந்து இந்த ஸ்டோரியில் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரி போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்தியன் அமெரிக்கன்ஸ். தே ஆர் பார்ன் இன் இந்தியா அண்ட் செட்டில் அண்ட் ஒர்க்கிங் இன் அமெரிக்கா. அண்ட் தே ஹாவ் சில்ட்ரன் ரோனி, பாபி அண்ட் டீனா. இவங்களுக்கு ஒரு 3 சில்ட்ரன் இருக்காங்க. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இந்த ஸ்டோரியில் மிஸ்டர் கபாசி. இவர் ஒரு டூர் கைடு. கபாசி இஸ் அ டூர் கைடு. இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் சன் டெம்பிள் ஆஃப் கோனார்க், உதயகிரி அண்ட் கந்தகிரி. இந்த 3 பிளேஸுமே இந்த ஸ்டோரியில் படிக்கும்போது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஸ்டோரி ஓப்பன் ஆகும்போது மிஸ்டர் டாஸ் ஃபேமிலி வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க டு விசிட் சன் டெம்பிள். சன் டெம்பிளை விசிட் பண்ணுறதுக்காக அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க இந்த தாஸ் ஃபேமிலி. இந்த ஸ்டோரியில் முழுக்க இவங்களை தாஸ் ஃபேமிலினே சொல்லுவாங்க. இந்த தாஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க நேம் மிஸ்ஸஸ் தாஸ். அவங்களுடைய நேம் டைரெக்டாக மென்ஷன் பண்ணப்படல. ஷீ இஸ் அட்ரஸ்ட் அஸ் மிஸ்ஸஸ் தாஸ். இவங்களுடைய சில்ட்ரன் 3 ஆஃப் தெம் இருக்கிறாங்க. ரோனி, பானி அண்ட் டீனா. தே ஹேட் பேரண்ட்ஸ். இந்தியாவில் வந்து ரிட்டையரிங் ஏஜை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸை பார்க்குறதுக்காகவே அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வருவாங்க. அந்த சமயத்தில் தான் தே வாண்ட் டு விசிட் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ். அந்த டெம்பிள்ஸ் வந்து சன் டெம்பிள், உதயகிரி, கந்தகிரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், கேவ்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ரெடி ஆகுறாங்க. ஸோ இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த டூர் பிளேசஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணுறதுக்குன்னு தே வாண்ட் அ கைடு. அந்த கைடு பெயர் தான் கபாசி. மிஸ்டர் டாஸ் அண்ட் மிஸ்ஸஸ் டாஸ் ஆர் யங் அண்ட் பியூட்டிஃபுல். தே லுக் வெரி யங் அண்ட் பியூட்டிஃபுல். ரெண்டு பேருமே தோ தே ஹாவ் 3 சில்ட்ரன், தே ஆர் நாட் லுக்கிங் லைக் ஓல்டு. தே ஆர் ஸோ யங் அண்ட் பியூட்டிஃபுல். அவங்க ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க, இளமையாகவும் இருப்பாங்க ரெண்டு பேருமே. ஸோ இப்போது இந்த 2 பேரும் தன்னுடைய சில்ட்ரனோட சன் டெம்பிள் அண்ட் அனதர் கந்தகிரி, உதயகிரி பிளேசஸ்க்கு வந்து விசிட் பண்ணுறதுக்காக ஒரு கார் வாடகைக்கு எடுத்திருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் ஒரு டூர் கைடும் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இப்போ காரில் போய்கிட்டு இருக்காங்க. ஆன் த வே தே ஸ்பாட்டட் மங்கீஸ். காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க காருக்கு ஃப்ரண்ட் சைடு நிறைய குரங்கு கூட்டங்கள் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து அவங்க துரத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் தே வர் ஏபிள் டு கண்டினியூ தி ஜேர்னி. ஸோ அந்த மங்கீஸ் அதிகமாக இருக்கும்போது மிஸ்டர் டாஸ் வந்து தன் கையில் இருக்கிற கேமராவை எடுத்துக்கிட்டு இஸ் டேக்கிங் எ பிக்சர் ஆஃப் த மங்கீஸ். அந்த மங்கியை பிக்சர் எடுக்கிறாரு. மிஸ்ஸஸ் டாஸ் பெயின்ஸ் நெயில்ஸ் பட் ரெவிசஸ் டினா இந்த காரில் ட்ராவல் பண்ணும்போது மிஸ்ஸஸ் டாஸ், அதாவது டாஸோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் டாஸ், அவங்க கையில் வந்து நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய டாட்டர் டினா பக்கத்தில் இருக்காங்க. டினா கேட்குறாங்க, என்னுடைய நெயில்ஸ்க்கும் நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க டினாவோட மதர் மிஸ்ஸஸ் டாஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மிஸ்ஸஸ் டாஸ் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறாங்க. ரொம்ப அவங்களுடைய பியூட்டி கான்சியஸ் மேலே ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கிறது. கபாசி டாக்ஸ் வித் தாஸ் அபவுட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் இந்தியன் அண்ட் அமெரிக்கன் கார். கபாசி வந்து டூர் கைட். இவர் இப்போ அந்த காரில் வந்து இவங்களை டாஸ் ஃபேமிலியை காரில் கூட்டுக்கிட்டு அந்தந்த பிளேஸ்க்கு போயிட்டுருக்கிறாரு. அந்த சமயத்தில் கபாசி வந்து டாஸ்ட்டு பேச்சு கொடுக்குறாரு. பிகாஸ் டாஸ் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் கபாசிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ அப்படி பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது கேஷுவல் டாக்காக பேசுகிறாரு. இந்தியன் காருக்கும் அமெரிக்கன் காருக்கு என்ன வித்தியாசங்கிற மாதிரி ஒரு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க.
இதுக்கு பின்னாடி உட்காந்துக்கிறது தன்னோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் டாஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த கார் எனக்கு பிடிக்கல, பிகாஸ் இந்த காரில் ஏசி கிடையாது. எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் அதிகமான வெப்பம் இருக்குது, இவங்க வந்த சமயம் ரொம்ப சம்மர் டைம், ஸோ ரொம்ப காருடைய உள்பக்கம் அதிகமாக ஹீட்டாக இருக்குது, as well as there is no air condition in the car. அதனால் மிஸ்ஸஸ் டாஸ் வந்து கார் வெறிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. As Mrs. Das asks about the guide's job, Kapasi tells that he also does interpreter job for a doctor in Gujarat. அந்த சமயத்தில் மிஸ்ஸஸ் டாஸ் வந்து அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த டூர் கைடு கப்பாசிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய ஜாப் பற்றி சொல்லுங்கள், இந்த டூர் கைடுங்கிற ஜாப் மட்டும்தான் உங்களுடைய மெயின் ப்ரொஃபஷனாக கேட்குறாங்க. அதுக்கு கப்பாசி சொல்கிறாரு, இல்லை எனக்கு வந்து இன்னொரு ஜாப் இருக்குது, இன்டர்பிரிட்டராக நான் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு டாக்டர்கிட்ட இன்டர்பிரிட்டராக பண்ணிகிட்டு இருக்கேன். விச் மீன்ஸ் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு அவரை பார்க்க வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து குஜராத் மட்டும்தான் தெரியும், ஆனால் அந்த டாக்டருக்கு வந்து குஜராத்தி தெரியாது, அவருக்கு இங்கிலீஷ் தெரியும். ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். குஜராத்தில் இருக்கக்கூடிய குஜராத்தி பேஷண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க மனசில் அவங்க உடலில் என்னென்ன நோய்கள் இருக்குங்கிறத நான் டாக்டருக்கு இன்டர்பிரட் பண்ணி சொல்லுவேன், இதுதான் என்னுடைய ஜாப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கப்பாசி இஸ் நாட் only ஒர்க்கிங் ஆஸ் அ டூர் கைட் பட் ஆல்சோ ஒர்க்கிங் ஆஸ் அ இன்டர்பிரட்டர் டு அ டாக்டர் இன் த ஸ்டேட் ஆஃப் குஜராத். அண்ட் தென் கப்பாசி ஒர்க்ஸ் ஆஸ் இன்டர்பிரட்டர் ஆஃப்டர் ஹிஸ் சன்ஸ் டெத். இவருக்கு ஒரு சன் இருந்தால், திடீர்னு வந்து ஒரு நோய் வந்து இறந்து போனதுக்கப்புறம் குடும்பத்தை ரன் பண்ணோம், அந்த சன்னுக்கு ட்ரீட் பண்ணி அந்த டாக்டர்கிட்ட தான் அவர் பார்த்துருக்காரு. ஸோ நிறைய செலவு ஆயிருக்குனால அந்த கடனை அடைக்கிறதுக்காக அந்த டாக்டர்கிட்டயே இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக ஹீ இஸ் ஏபிள் டு ஏர்ன் மனி அண்ட் தென் அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிற முடிவில் அந்த டாக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. கப்பாசி வாண்ட்ஸ் நோ வெதர் டாஸ் ஃபேமிலி இஸ் ஹாப்பி ஆர் நாட். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே நினைக்கிறான். கப்பாசி என்ன நினைக்கிறான் அப்படின்னா, டாஸ் ஃபேமிலி உண்மையிலேயே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்லை சோகமாக வாழ்கிறாங்களான்ட்டு கப்பாசிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இவனுடைய லைஃப் வந்து ரொம்ப சோகமாயிடுச்சு ஆஃப்டர் அவருடைய பையன் இறந்ததுக்கப்புறம். இவருக்கும் தன்னுடைய மனைவிக்கும் நிறைய பிரச்சனை நடக்கும், அதனால் வந்து அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இல்லை. ஸோ டாஸ் ஃபேமிலி பார்க்கும்போது இவனுக்கு ஒரு பொறாமையும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், மற்றவங்க லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சக்கூடிய ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அந்த வகையில் கப்பாசி டாஸ் ஃபேமிலியை பார்த்து கேட்குறான், அதாவது ஹி வாண்ட்ஸ் நோ வெதர் டாஸ் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா, சோகமாக இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. மிஸ்டர் டாஸ் டேக்ஸ் பிக்சர் மிஸ்ஸஸ் டாஸ் வித் கப்பாசி. மிஸ்ஸஸ் டாஸ் வந்து கப்பாசியோட ரொம்ப க்ளோஸாக உக்காந்துருக்கும்போது மிஸ்டர் டாஸ் தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. தென் கப்பாசி அண்ட் மிஸ்ஸஸ் டாஸ் ரொமான்ஸ் பிளாசம்டு. ஸோ இதற்கப்புறம் வந்து கப்பாசிக்கும் மிஸ்ஸஸ் டாஸ்க்கும் வந்து ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிளாசம் ஆகுது. கப்பாசி வந்து மிஸ்ஸஸ் டாஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன் வருது. காரில் வந்து அந்த காரை ஓட்டிகிட்டு இருக்கும்போது கார்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ரியர் மிரர்லேருந்து மிஸ்ஸஸ் டாஸோட பியூட்டியை வந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பார் கப்பாசி. ஸோ மிஸ்டர் கப்பாசி வந்து மிஸ்ஸஸ் டாஸ் மேலே ஒரு ரொமான்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க. மிஸ்டர் கப்பாசி கிவ்ஸ் ஹிஸ் அட்ரஸ் டு மிஸ்ஸஸ் டாஸ். ஒரு சமயம் வந்து மிஸ்ஸஸ் டாஸ் வந்து உங்களோட வீடு எங்கே இருக்குது, உங்களோட வீட்டு அட்ரஸை கொடுக்குறீங்களா அப்படின்னு கப்பாசிட்ட கேட்குறாங்க. உடனே வீட்டு அட்ரஸை வந்து தெளிவாக வந்து ஒரு சின்ன பேப்பரில் எழுதி கொடுக்குறாரு. பிகாஸ் மிஸ்டர் டாஸ் வந்து கப்பாசியும் மிஸ்ஸஸ் டாஸையும் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ வந்து மிஸ்ஸஸ் டாஸ் வந்து கப்பாசிக்கு அனுப்புகிறதாகவும் அதனால் அட்ரஸ் கேட்குறாங்க. இந்த அட்ரஸில் வந்து இந்த ஃபோட்டோவை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் மிஸ்ஸஸ் டாஸ் வந்து கப்பாசிக்கு சொல்கிறாங்க. They reached Sun Temple. Kapasi explained about the temple to Mrs. Das. Anyhow, they have reached the Sun Temple. அந்த சன் டெம்பிளுக்கு போயிட்டாங்க. சன் டெம்பிளுக்கு போனதுக்கப்புறம் கப்பாசி அந்த கோயிலுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து மிஸ்ஸஸ் டாஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பிகாஸ் கப்பாசி வந்து டூர் கைட்ரால். On the way back from the temple, Mr. Kapasi taking them to visit monastic dwellings located on hills at Udaygiri and Kadagar, so that he will get more time with Mrs. Das. அந்த கந்தகிரிக்கும் உதயகிரிக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் சன் டெம்பிளில் பார்த்து முடிச்சாச்சு. தென் தே ஆர் now going to the rest of the places, உதயகிரி அண்ட் கந்தகிரி. அந்த சமயத்தில் வந்து ஏன் வந்து சன் டெம்பிளுக்கு அப்புறம் உதயகிரி கந்தகிரி போகிறாங்க அப்படின்னா, ஸோ தட் மிஸ்டர் கப்பாசி வந்து மிஸ்ஸஸ் டாஸ் கூட இன்னும் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பேசலாம். பிகாஸ் என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கப்பாசி வந்து மிஸ்ஸஸ் டாஸ் மேலே ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு டாக் மோர் அண்ட் மோர் வித் மிஸ்ஸஸ் டாஸ். அதனால் வந்து ஆஃப்டர் விசிட்டிங் சன் டெம்பிள்
The tour guide Kappas is taking them to another two places, Udayagiri and Kandagiriki. Only Mr. Das and the children go to inside the temple, but Mrs. Das and Kappasi remain in the car. இப்போ உதயகிரிக்கும் வந்துட்டாங்க. உதயகிரிக்கு வந்ததுக்கப்புறம் கார்லேருந்து மிஸ்டர் டாஸும் அவங்களுடைய சில்ட்ரனும் கார்லேருந்து இறங்கி அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க. பட் மிஸ்ஸஸ் டாஸ் வந்து காரில் விட்டு இறங்கலை, காருக்குள்ளேயே உட்காந்துக்கிறாங்க. இவங்க கூட கப்பாசியும் உட்காந்துக்கிறாங்க. ஸோ 2 பேர் மட்டுமே இந்த காரில் இருக்காங்க. மிஸ்டர் டாஸ் அண்ட் சில்ட்ரன் காரை விட்டு இறங்கி அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க. பாபி சேசஸ் மங்கி வித் ஸ்டிக். காரை விட்டு இறங்கின உடனே அந்த பிளேஸில் அதிகமான குரங்கு கூட்டம் இருக்குது. அதை பார்த்து பாபி வந்து ஒரு கம்பை கையில் எடுத்துகிட்டு அந்த மங்கியெல்லாம் விரட்டுறான். மிஸ்ஸஸ் டாஸ் டெல்ஸ் பாபி இஸ் அ பிரேவ் பாய். அந்த பாபி மங்கியை வந்து விரட்டின உடனே கப்பாசி அதை பார்க்குறாங்க. அந்த காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே பாபி ரொம்ப தைரியசாலின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க மதரும் வந்து மிஸ்ஸஸ் டாஸ் அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் பாபி ரொம்ப பிரேவ் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி டெல்ஸ் பாபி இஸ் பார்ன் டு ஹர் ஹஸ்பண்ட்ஸ் ஃப்ரெண்ட். அதற்கப்புறம் தான் ஒரு ரகசியத்தை உடைக்கிறாங்க கப்பாசிட்ட. என்ன அப்படின்னா, இந்த பாபி வந்து என்னுடைய மகன் கிடையாது, இவன் வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு பிறந்தவன் தான். இது என்னுடைய மகன் தான், எனக்கு பிறந்தவன் தான். பட்டு மிஸ்டர் டாஸ் இஸ் நாட் பாபிஸ் ஃபாதர். இது வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் இருந்த ஒரு கள்ள தொடர்புனால பிறந்தவன் தான் பாபின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் டைமாக வந்து கப்பாசிட்ட சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் ஷி ரிவீல்ஸ் டு ஹிம் ஒன்லி. அவன்கிட்ட மட்டும்தான் இந்த ரகசியத்தை சொல்கிறாங்க. ஹர் ஹஸ்பண்ட் சில்ட்ரன் நாட் நோயிங் திஸ். ஆனால் இந்த ரகசியம் தன்னுடைய ஹஸ்பண்டுக்கும் சில்ட்ரனுக்கும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் அன்ஹாப்பி அண்ட் அன்லோன்லினஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டில் இவங்க தன்னுடைய நிம்மதியான வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. ஸோ இந்த மிஸ்டேக் அவங்க மனசுலேயே வச்சுக்கிட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறதாகவும் ரொம்ப தனிமையாக இருக்கிறதாகவும் நினச்சிக்கிறாங்க. தன்னுடைய சில்ட்ரன்ட்டையும் ஹஸ்பண்ட்டையும் ஈஸியாக பழக முடியாத அளவுக்கு எப்போதுமே வந்து தனிமையாகவே இருக்க ஆசைப்படுறாங்க. அதனால தான் டெம்பிளுக்கு போகும்போது கூட அவங்க தன்னுடைய ஹஸ்பண்டு சில்ட்ரன் கொண்டு சேர்ந்து போகாமல் காருக்குள்ளே உட்காந்துக்கிறதாகவும் லோன்லியாக இருக்கிறதாகவும் கப்பாசிட்ட தெரியப்படுத்துகிறாங்க. And ask him help as his interpreter for his painful life. இந்த மாதிரி சமயத்தில் தான் இப்போ தான் வந்து கப்பாசிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. ஸோ என்னுடைய மனசுக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்குது, என்னுடைய இந்த மாதிரியான கண்டிஷனை நீங்கள் வந்து குணப்படுத்திருக்க உங்களால் முடியும். பிகாஸ் நீங்கள் ஒரு இன்டர்பிரட்டர், என் மனசில் இருக்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு கரெக்டான டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். எனக்கு இவ்வளவு நாள் வந்து ரொம்ப சோகமாகவே வாழ்க்கை போயிடுச்சு, ரிமைனிங் இப்படி தான் இருக்குமா, ஸோ எப்படியாவது இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து எனக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கப்பாசிட்ட ஹெல்ப் கேட்குறா. ஷீ ட்ரீட்ஸ் ஹிம் ஆஸ் ஃபாதர் ஃபிகர். ஒரு ஃபாதர் ஃபிகராக தன்னுடைய அப்பா தன்னுடைய நிலைமையில் ஒரு ஃபாதர் எப்படி தன்னுடைய டாட்டருக்கு கன்சர்ன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கப்பாசி வந்து ஒரு ஃபாதர் ஃபிகராக தான் பார்க்குறா. ஆனால் நமக்கு தெரியும் கப்பாசி வந்து ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்டாக தான் பார்த்துட்டு இருந்திருக்கான் இவ்வளவு நேரம். தென் கப்பாசி ஆஸ்க் இட் ஆஸ் அ பெயின் ஆர் கில்ட். அதுக்கப்புறம் கப்பாசி கேட்குறான், உங்கள் வாழ்க்கை வந்து இப்படி ஒரு முடிவில் இருக்குதா, நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணிட்டு நினைக்கிறீங்களா, இல்லை இது வந்து உங்களுக்கு ஒரு வேதனை கொடுக்குதான்னு கேட்ட உடனே இவளுக்கு வந்து ஒரு கோபமாயிடுச்சு. யாருக்கு? மிஸ்ஸஸ் டாஸ்க்கு ஒரு கோபமாகி லெஃப்ட் த கார். அந்த காரை விட்டு இறங்கி அவங்களும் அந்த டெம்பிள் நோக்கி போகிறாங்க. இவங்க பின்னாடி கப்பாசியும் காரை விட்டு இறங்கி மிஸ்ஸஸ் டாஸ் பின்னாடியே போகிறத பார்க்குறோம். தென் மிஸ்டர் டாஸ் டேக்ஸ் ஃபேமிலி ஃபோட்டோ பட் பாபி மிஸ்ஸிங். அந்த கோயில் பக்கம் போனதுக்கப்புறம் மிஸ்டர் டாஸும் தன்னுடைய சில்ட்ரன் 2 பேரை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த டெம்பிளோட பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக அவங்க ஃபேமிலியை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவனுடைய சில்ட்ரன், அதாவது பாபி வந்து மிஸ்ஸிங் அந்த குரூப்பில். ஸோ பாபியை தேடுறாங்க, எங்கே பாபி எங்கன்னு தேடுறாங்க. ஹீ இஸ் அலோன் க்ரையிங் நியர் மங்கீஸ். அவன் ரொம்ப தனியாக உட்காந்து அழுகிறான். அவன் பக்கத்தில் மங்கி அதிகமாக இருக்குது, குரங்கு கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. தே சீம் டு அட்டாக் ஹிம். எதுக்கு உட்காந்துருக்குன்னா பாபியை அட்டாக் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனில் உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே கப்பாசி ரெஸ்கியூடு ஹேண்ட் ஓவர் டு மிஸ்ஸஸ் டாஸ். உடனே கப்பாசி பாபியை நோக்கி ஓடி அந்த குரங்கு கூட்டத்திலிருந்து பாபியை ரெஸ்கியூ பண்ணி மிஸ்ஸஸ் டாஸ்க்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. உடனே மிஸ்ஸஸ் டாஸ் பாபியை வாங்கிக்கிட்டு பாபியோட ஹேரை அப்படியே கோம் பண்ணுறாங்க. பாபி மேலே இருக்கக்கூடிய தூசி இதெல்லாம் தொடச்சிட்டு அவன் ஹேரை வந்து சீப்பை வச்சு நல்லா சீவுறாங்க. கப்பாசி அட்ரஸ் பேப்பர் ஃப்ளையிங் நியர் மங்கீஸ். கப்பாசியோடைய அட்ரஸ் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து அவங்க கையிலேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. எப்போ அப்படின்னா பாபியை வந்து கையில் வாங்கும்போது கையில் வச்சிட்டு இருந்த அந்த அட்ரஸ் வந்து அப்படியே ஸ்லிப்பாக கீழே விழுந்துருச்சு அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல். அது அப்படியே பறந்து மங்கி கூட்டங்கள் பக்கத்தில் வந்து அந்த பேப்பர் போகிறத கப்பாசி பார்க்குறான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த அட்ரஸ் எழுதின பேப்பர் வந்து மங்கிட்ட போயிடுச்சுன்னா மங்கி என்ன பண்ணும், அதை குரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா
அப்படியே தூள் தூளாக அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுரும். அந்த மாதிரி தான் கப்பாசி வந்து மிஸ்ஸஸ் டாஸோட லைஃப்பில் நுழைஞ்சான் அப்படின்னா, எப்படி மங்கியோட கையில் பேப்பர் வந்தால் எப்படி கிழியுமோ, மிஸ்டர் டாஸோட ஃபேமிலியும் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். இது சிம்பலைஸ் பண்ணி ஜும்பா லஹிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்களோட லைஃப்பை வந்து இந்த ஸ்டோரியில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அமெரிக்கனும் இந்தியனுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த ஸ்டோரியில் ஜும்பா லஹிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. I hope this video helpful to you for understanding, and if you like this video, do subscribe this channel. Thank you for watching.